அழகாக நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி சூசன் ஒன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஒரு ஆன்கோயிங் அனிமே தான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரிசையாக போட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 11 எபிசோடு கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் எபிசோடு எதுவுமே ரிலீஸ் ஆகல. முடிஞ்சளவுக்கு அது எல்லாமே போட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான அனிமேஸ் எல்லாமே வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரத்தில் இந்த வருஷம் முடிய போகுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்த ஜான்லேருந்து நல்ல சூப்பரான ஆன்கோயிங் எல்லாமே வருது. கண்டிப்பாக நான் வேற லெவலாக உங்களுக்காக பண்ணி போடுறேன். முடிஞ்சளவுக்கு அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இந்த அனிமேவுடைய இன்ட்ரோ சாங் கேட்டு பாருங்க. எல்லாருமே உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கு. என்னதான் லாங்குவேஜ் புரியலனாலுமே அந்த வைப்ன்றது ரொம்பவும் நல்லா பண்ணிருக்காங்க. முடிஞ்சளவுக்கு கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். உண்மையில சொல்ற சத்தியமா எத்தனை பேர் போயிட்டு செக் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கமெண்ட் சொல்றீங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி போன எபிசோட்ல அந்த மூவி என்னன்றத ஒருத்தர் கரெக்டா சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா கூடி சீக்கிரமே எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்ல நான் போடுற ட்ரை பண்றேன். சரி வாங்க நம்ம கதை உள்ள போலாமா. இப்ப ஹீரோவும் நேத்து நடந்த அந்த ஒரு விஷயத்த எல்லாமே இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு கண் முடிக்கிறான் பதற்றத்தோட. என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே கனவு தான். டேய் என்னடா இது, என் காலையில பெரிய ஓட்டையா இருந்துச்சு, இப்ப எதுவுமே காணோம், என்னடா ஆச்சு அதெல்லாம். ஹீரோ பதற்றத்தோட்டு பார்த்தவன் இப்ப எதுவுமே இல்லாம நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இது சாதாரண கனவுன்ற ஒரு நினைப்புல ரொம்ப சந்தோஷமாகறான். அதுக்கப்புறம் தலைமை போட்டோஸ்ல எடுத்து பாக்குறான். என்னடா இது, நேத்து அந்த பயவுல ஆப்பிரிக்கா மாட்டேன் நான் போட்டோ எடுத்தேனே, வீடியோவும் எடுத்தேன், எதுவுமே காணோம். அப்போ அதெல்லாம் கனவா? சரி ஓகே, இதை பத்திலாம் நான் யோசிச்சுட்டு மனசை போட்டு பயப்படுறதை விட்டுட்டு காலேஜுக்கு ரெடி ஆகணும். ஃபைனலி என்னுடைய நாள் வந்தாச்சு, எவனாலையும் என்ன தடுக்க முடியுதா அப்படின்னு ஹீரோ சந்தோஷத்தோட ரெடி ஆயிட்டு இருக்க. நியூஸ்ல பார்த்தா பதட்டமான நியூஸை கொடுத்துட்டு இருக்காங்க. காலையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லேக்ல இருந்த வாட்டர் எல்லாமே ஒரே நைட்ல காணாம போயிருக்கு. இது இடம் நான் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அடுக்கடவுல நேற்று நைட்டு இங்கதான் போட்டு என்ன ஜலசமாதி பண்ண பார்த்தானுங்க அங்கேயாவது. அப்ப அந்த டைம் அந்த ரிப்போர்ட்டர் வந்து அந்த இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி இருக்க சொட்டமாண்டிய கிட்ட கேக்குறாரு, சார் இந்த இடத்துல என்னதான் நடந்திருக்குன்றது தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த லேக்குக்கு அடியில எதனா பெரிய ஆழமான கேவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோடைய சின்ன ஹோல் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே ஒரே நைட்ல கசிஞ்சு அதுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னுடைய 40 வருஷம் இந்த அனுபவத்துல சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் இப்பதான் முறையா பாக்குறேன். இருந்தாலும் இன்னொரு வகையிலும் வாய்ப்பு இருக்கு. ஹியூமன்ஸ் உடைய வேலையா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா ஏலியன் பண்ண வேலை தான் அப்படின்னு அந்த தொட்டமாட்ட சொல்றதுல ஏலியனா எந்த காலத்துல இருக்கான்னு தெரியல அப்படின்னு ஒரு வெப்சைட். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஓ கிளவா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஓகேடா தம்பி, பார்த்து போயிட்டு வா. ஃபைனலி நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இன்னில இருந்து என்னுடைய கிளாஸ் ஆரம்பிக்க போது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு ஹீரோ திரும்ப வந்தா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்த இடத்துல அவனும் முடியாதுன்றான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் இந்த இடத்துல தங்கி படிக்கிறதுக்கு தானே ஆசைப்பட்டேன். இதுல என்னடா அனுமதிக்க மாட்டீங்க, ஒரு ரூம் கூட வர இல்ல ஹாஸ்டல் கூட விட மாட்டீங்க. நீ தான் சொன்ன நாளைக்கு வர சொல்லி. இங்க பாரு, உனக்கு தங்கறதுக்கு எல்லாமே வெளியே மட்டும் தான் அனுமதி, இந்த இடத்துல கிடையாது. அப்புறம் பார்த்து திரும்பி அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்கதான் மெயினான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே இந்த காலேஜுக்குள்ள அனுப்புற மாதிரி இவனுக்கு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு கடுப்பு வரான். டேய் நீங்களா கூட்டு கலவானீங்களா, இந்த ஹோட்டல் வர வகத்துல இப்படி பண்ணிக்கிறீங்களாடா? ஆமாண்டா தம்பி, நாங்க கூட்டு கலவெல்லாம் கிடையாது. யூனிவர்சிட்டி கூட இந்த ஹோட்டல் ரொம்ப கனெக்ஷன்ல இருக்கு. டேய் என் பணத்தை ஏமாத்துறீங்களா, நீங்க பெரிய ஸ்கேமரா. அந்த டைம் பார்த்தா அந்த லேடியும் அவங்க ஒன்னும் ஏமாத்தல. நீங்களே இது இவங்க தான் ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்டா இருக்கிற யூஹா ஊயே. இவங்களை இதுக்கப்புறம் நம்ம மிஸ் ஊஹான்னு சொல்லலாம். அப்போ அந்த கிழவனும் ஊஹா நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கமா. டேய் தம்பி, இந்த வருஷம் ஸ்கூல் அட்மிஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்பயோ நீ வந்தது ரொம்ப லேட்டா வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உனக்கு ஒரு வீடு வேணும்னா இந்த இடத்துல ஹோட்டல்ல தங்கறது தவிர வேற வாய்ப்பு இல்ல. புதிய ஸ்டூடெண்டா நீ அந்த இடத்துல கண்டிப்பா உன்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த ஹோட்டல் மட்டும் தான் உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. ஃபார்மலான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா நீ காலேஜ்ல உள்ளுக்குள்ள போயிட்டு பண்ணினா உனக்கு அந்த ஹாஸ்டல் அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் இவங்க? இவங்க கூட இந்த இடத்துல தங்கியிருக்காங்க. அந்த டைம் ஹீரோ கிட்ட சொல்லாம அந்த சூட்கேஸ் எடுத்துன்னு போறான் அந்த கிழவனும். யோ என்னையா பண்ற, திரும்ப ஏமாத்தலாம் பாக்குறியா? ஏய் தம்பி சும்மா அப்படிலாம் சொல்லாதடா, நாங்க உன்னை ஏமாத்துறடா. ரொம்ப லக்கியான ஹோட்டலுக்கு தாண்டா உன்னை வந்து கூட்டின்னு போறேன். என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க? லக்கியான ஹோட்டல்ல சொல்லாதடா, நல்ல வார்த்தையை வச்சு இது புகழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னொரு பக்கம் மொத்தம் ஒருத்தன் டக்குன்னு வந்துட்டு பயமுறுத்துறான். யாரா இவன் கருங்குருங்க? ஓ கிழவா நான் தான் யா ஹோன்சாய். டேய் ஹோன்சாய் என்னடா? ஹீரோ கொஞ்சம் ஷாக்கா வரான். டேய் இந்த பையனை நேத்து தானே நைட்டு பார்த்தேன். டேய் உனக்கு பல முறை சொல்லியிருக்கடா ஆப்பிரிக்கா மாட்டியா, கிட்ட வந்து இப்படி பொறுமையா பேசி பயமுறுத்தாதானே. அப்புறம் ஹீரோ டக்குன்னு அவங்க கிட்ட போயிட்டு டேய் டியூட் உனக்கு ஞாபகம் இருக்கா, நேத்து நைட்டு நம்ம அந்த லேக்ல மாட்டிக்கணுமே. என்னடா சொல்லிங்கிற? ஒண்ணு இல்லடா, நான் வீட்டுல தான் தூங்கினேன். உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது ஹீரோ ஒரு அடிக்கு எடுத்து உள்ள வைப்பான். அந்த ஒரு சமயத்துல பார்த்து திரும்பி அந்த சீல இருக்கிற அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு வந்துட்டான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? அந்த டைம் வந்து அந்த தாத்தாவோ ஒரு வழியா அவனை எழுப்பிடுவாரு. டேய் தம்பி என்னடா ஆச்சு உனக்கு? ஹீரோவும் ஏன்பா இந்த இடத்துல ஏதோ ரெட் கலர் லைட் போட்டு பின்னாடி சக்கரம் மட்டும் எதுவும் இல்ல கீழே, நீங்க அதை பாக்கல? அட போடா தம்பி, காலையில இருந்து சாப்பிட்டியாலேன்னு தெரியல, ஏதோ ஒரு எலியூஷனை பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கியா? எப்ப பார்த்தாலும் போனிய நோடி தான் நைட்டு ஃபுல்லா. காலையில இப்படிதான் கண்ணுல நிறைய எலியூஷன் தெரியும். ஆனா வந்து ரெஸ்ட் எடுற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் கூட்டு பாக்க. ஆனா ஹீரோவும் இல்ல, நான் லாஸ்ட் நைட்ல யோசிச்சது எல்லாமே கனவு இல்ல. அந்த ரெட் கலர் ஆறாவை நான் இந்த இடத்துல பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு சிவப்பு கலர்ல பெரிய முத்திரையாட்டோ கீழே போட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பச்சை கலரா எனக்கு ஒரு விஷயமே தெரிஞ்சது. சிவப்பு கலர்ல 100 மாதிரியான விஷயத்த நான் பார்த்தேன். டேய் நீ கூட கனவு கண்ட ஒரே மாதிரி எதனா ஞாபகம் தான் சொல்றா. என்னடா முழிக்கிற காட்டுவாசி? டேய் போடாகமுன்னு நீ வேற. நைட் டைம்ல எனக்கு ஞாபகம் இருந்தது, நீ என்னுடைய வாயை பொத்தி அப்படியே விட்டதுதான். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. ஓ ஞாபகம் இருக்கா? அதுவாச்சு சொல்றா. டேய் அதுதான் நான் தூக்க காலத்துல இருந்தான்னு சொல்றேன். இதை பார்த்துட்டு அந்த தாத்தாவும் டேய் கம்முன்னு இருக்கா, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் அந்த ஆன்சாய் வந்து அந்த இடத்த விட்டு
கிளம்பிடுவான். ஹீரோ ஃபீல் பண்றான், அது வெறும் கனவு தானே, ஆனா உண்மையில நடந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் போகும்போது தாத்தாவும் தம்பி உன்னுடைய ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் நீ மறந்துட்டு பண்றதுக்கு, அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு போறான். அவரே அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக அதை எடுத்து பாக்குறாரு. அடேங்கப்பா, கோங் யோனா கிட்டத்தட்ட 1999 பிறந்திருக்கானா. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சரியான காலகட்டத்தில் தான் பிறந்திருக்கான். இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டுல என்னுடைய எல்டர்ஸ் எனக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போதும் இவன் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நினைக்கிறேன். அதனாலதான் இவனால அந்த ரெட் கலர் அண்ட் கிரீன் கலர்ல இருக்கிற விஷயங்களை பார்க்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 300 வருஷம் கடந்து போய் இப்பதான் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். சரி, எப்படியா இருந்தாலும் இவன் இங்கே இருந்தா தான் அவனுக்கு நல்லது. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஹோட்டலை வாங்கறதுக்காக ஒரு பிசினஸ் மேன் அங்கத்துக்கு வந்திருக்கான். அவங்க கூட பார்த்தா ஒரு இந்தியன் ரவுடி நின்னுங்கிறாரு. எனக்கு சுத்தமா புரியல. நான் கடுப்பா ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எத்தனையோ அனிமேஸ்ல நம்ம இந்தியன் கேரக்டர்னு ஒரு முக்கியத்துவம் இது வரைக்கும் அவங்க கொடுத்த மாதிரி எதுவும் தெரியல பெருசா. நான் சொல்றது சைனீஸ் அனிமேல, ஜாப்பனீஸ்ல கிடையாது. சைனீஸ்ல நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு ஒரு நல்ல நண்பன் கேரக்டராகவும் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா என்ன பண்றது, அது ஆத்தருடைய முடிவு. இதுல பார்த்தா நம்ம இந்தியனை ஒரு ரவுடியா காமிச்சிருக்காங்க. அதுவும் மொக்க ரவுடியா போட்டு அடிச்சு சாவடிச்சிருவாங்க. அதை நீங்க பார்த்துட்டு டென்ஷன் அடிங்க பாருங்க கொஞ்ச நேரத்துல. அப்ப அவன் அந்த இடத்துல இருக்க அந்த பிசினஸ் ஆகிட்ட, பாஸ் கோன்ஸ் ஃபேமிலியோடைய ப்ராப்பர்ட்டி இது, நீங்க டேக் ஓவர் பண்றதுக்காக ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா இவங்க எதுவுமே இது விற்கிற மாதிரி ஐடியா இல்லை. அதனால இப்படியும் நாள் கடத்தாம நம்மளுடைய ஆளுங்க இப்ப தயாரா இருக்கிறதுனால நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை மீட்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். எங்க பதே எல்லாம் சரிதான், ஆனா யாரையும் கொல்லக்கூடாது. உள்ள போயிட்டு எல்லாரையும் வெளியே தித்தன அவ்வளவுதான். யாரும் இந்த இடத்துல வந்து தங்கவும் கூடாது. ஏன்னா கெஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து ஸ்டே பண்ணாதானே இவனுக்கு வருமானமே வரும். அப்படி வரலன்னா அதுக்கப்புறம் இவனே வித்துருவான் ஆட்டோமேட்டிக்கா. அதனால நீங்க பாத்துக்கோங்க சொல்லுவான். பார்த்தா ஒரு 2 பேர்கிட்ட பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலா சண்டை போடுவான். அதே மாதிரி இன்னொருத்தன் பார்த்தா அந்த இடத்துக்கு வரான். அவனுடைய கண்ணால பார்த்தா இந்த இடத்துல அந்த தாய்ஸுவை சீல் பண்ணிருக்கிறத உணர முடியுது. நான் வந்த நோக்கமும் வேற. இந்த நோக்கத்தை இவனுடைய நோக்கத்தோட இணைச்சு இந்த இடத்துல இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். நான் அதை அடியாம விட மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ ரெஸ்ட் இருக்கும் போது இங்க பாத்தீங்களா லாடாவதி மிஸ்ட்ரி அப்புறம் சில அனிமேஸ் எல்லாம் உட்காந்து பாத்துங்க தலைவன். என்னடா இது, எந்த ஒரு அனிமையோ கூட பாக்கிறதுக்கு தோண மாட்டேது. எனக்கு சுத்தமா புரியல. இந்த பில்டிங் விட்டு போகணும் தான் தோணுது. இந்த பில்டிங் எனக்கு ராசியே இல்லை. ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல விஷயமா பட்டது என்னன்னா, மிஸ் ஓ இந்த இடத்துல தான் தங்குறாங்க. அதனால நான் இந்த இடத்துல இருப்பேன், அவங்கள பாத்துட்டே இருப்பேன் எப்பவுமே. அப்போன்னு பார்க்க திடீர்னு அந்த இடத்துல திரும்பி அந்த ஹோல் இருக்கும். ஹீரோ பதற அடிச்சிருவான். என்னடா இது, திரும்பி இந்த ஹோல் இந்த இடத்துக்கு வந்துருச்சு, அதுவும் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ பதட்டத்தோட அதுல கைவிட அப்படியே பார்த்து வேற ஒரு இடத்துக்கு வந்துருவான். அங்கதான் பார்த்தா அந்த தாய்ஸை சீல் பண்ண இடமும் இருக்கு. இவன் பார்த்துட்டு இருக்கும்போது எவனும் வந்து பின்னாடி அடிக்கே எவன்டாது. அப்ப பார்த்தா இவனுக்கு முன்னாடி அந்த தாய் சொல்ற மிகப்பெரிய கிரியேச்சரும் நின்னுங்குது. அதோடைய த்ரெட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. யோ யார் நீ, குடிமை மாட்ட கீழே தான் இருக்கான். லாஸ்ட் நைட் ஒண்ணுதான் பார்த்த, நீ யாரா அப்படின்னு அவன் பதட்டம் வரவும் இவன் உடனே வந்து தன்னுடைய பவரை பயன்படுத்தி அவன் திரும்பவும் வேற ஒரு இடத்துக்கு அமைச்சிருவான். ஹீரோ வந்த இடத்துக்கு வந்துட்டான். திரும்ப பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்னடா இது, திரும்பிய கனவா, இவ்வளவு இருட்டுச்சு. கண்டிப்பா அதெல்லாம் கனவு தான், திரும்ப பாப்பேன். ஆனா அந்த ஒரு சமயத்துல ஹீரோ கீழே இறங்கி போலான்னு பாக்க அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ வந்து மிரட்டு வாடித்து போட்டு, யாருமா நீ, எதுக்கு வந்து இப்படி அடிக்கிற, கொஞ்சமாச்சும் அரவர ட்ரெஸ் எல்லாம் போட்டதை விட்டு பேண்ட் கிட்டு கொண்டு வந்து அடியா, என்னால கட்டுப்படுத்த முடியல. இவ பேரு நாங் காங் யூ. அவருடைய ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த பில்டிங் விட்டு வெளியே போடா. இதே சமயத்துல பார்த்தா தாத்தாவும் ஊதுவத்தில ஏத்திட்டு இருக்காரு அவருடைய எல்டருக்காக. திடீர்னு காத்தடிக்குது பலமா. ஆஹா துணியெல்லாம் நினைவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலான்னு பார்க்க திடீர்னு அவர் மேல அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக் எல்லாம் தடுத்துட்டு யாராவது அந்த இடத்துல பார்த்தா இவன் இருப்பான். இவன் பேர் தான் மாஸ்டர் ஹாங். என் பிளேஸ்ல நீ இருக்கிறது அனுமதி இல்லடா, போயிடுற இந்த தோட்டு அப்படின்னு உடனே அட்டாக் பண்ணுவான். ஆனா இருந்தாலுமே அசால்ட்டா தன்னுடைய பவர் பயன்படுத்தி செவத்துல மோதிட்டு தலைவனுக்கு குத்துருவோம் பாருங்க பெரிய அட்டாக்கா. நீ நான் நினைக்கிற லெவலுக்கு ரொம்ப மோசம்லாம் கிடையாது, உனக்கும் சில ஸ்கில்ஸ் இருக்கு. ஓல்டு சார் என்ன எனக்கு கணிக்கிறியா? யாரு டிவைன் பவர் வச்சுட்டு இருக்கிறவன நீ? டிவைன் பவரா? அது கிடையாது, இதை பாடு. நான் காடாவே இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அதை திறந்து காமிக்க அவன் பாத்துட்டு வாய அடைச்சு போடுவான். என்னடா இளவுது, அப்போனா நீ இந்த விஷயத்துக்காக இந்த இடத்துக்கு வந்தியா? கண்டிப்பா உங்களால இந்த இடத்தோடு தப்பிக்க முடியாது. நீ எப்படியாப்பட்ட ஆபத்தை தேடி வந்திருக்க தெரியும்ல? தெரியும் தான் எப்படியாப்பட்ட ஆபத்துன்றது. ஆனா நான் உயிர் வாழ இது கண்டிப்பா தேவைன்றதுனால இதை விட்டு என்னால போக முடியாது. அப்படியே அவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இந்தியனை காமிக்கிறாங்க. இவர் பேர் வந்து ஆன் டாங்னி. அவன் வந்திருக்க இடம் பார்த்தா நம்ம ஆப்பிரிக்கா மண்டியவனுடைய ரூமுக்கு தான் வந்திருக்கான். அவன் ப்ரூஸ்லி ஃபேன் போல. பார்த்தா பயங்கரமான வித்தியெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிற மாதிரி இடமே அப்படிதான் இருக்கு. என்னடா இது அமைதியா இருக்கு. சரி அடுத்த ரூம் போய் செக் பண்ணு சொல்லிட்டு அவன் போலான்னு பார்க்க அங்க பார்த்து தலைவன் வச்சுட்டு போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருப்பான். டக்குனு ஏஞ்சி இவனுக்கு ஒரு குத்து விடுப்பான் பாருங்க. அப்படியே அந்த இடத்துல ப்ரூஸ்லி டெக்னிக் காமிப்பான். யாஹூ நான் யார் தெரியுமா? ப்ரூஸ்லி மைக் டைசன்ரா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பக்கம் ஹீரோ கிட்ட உடனடியா போயிடுறேன் இந்த இடத்த விட்டு. அதுக்கேண்டி பொறுமையா சொன்னாலே போயிருப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு தன்னுடைய பெட்டி எடுத்துன்னு போலாம் ட்ரை பண்றான். இவன் வந்து கடுப்பவரா அப்பதான் இவன் பாவானுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுடைய ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ போறோம் அமைதியா போலாம், தேவலாம அவளை தீண்டி பாக்குற மாதிரி தன்னுடைய லக்கேஜ் எடுத்து அவளை அடிப்பான். கேண்டி என்ன அடிச்சா அதுக்கு திருப்பி அடிப்பண்டி. அடிச்சடியில ஒரு காமெடி நடக்குது. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோ போய் என்னடா அப்படியே இவ்வளவு பாத்துங்கிற மாதிரி பாக்க அவளுக்கு திரும்பி ஒரு க்ளோஸ் அப்ல பாப்பா பாருங்க. பார்த்தா ஹீரோடைய ஜட்டி அவன் மூஞ்சில இருக்கும். செத்தராணி. அதுக்கப்புறம் ஹீரோ தாத்தரிக்க விடுவான். என்ன விட்டு தையா தெரியாம மாட்டேன், கவலைப்படாத அந்த ஜட்டியை நான் துவச்சு தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு எத்தி விடுவா பாருங்க. சரியா நம்ம மிஸ் ஓயோடைய ரூம் வந்துருவான். அந்த இதுல அவனை கொல்லப்படலான்னு பார்க்கும்போது டக்குனு இவ பாகத்தை பார்த்துட்டு ஹீரோவும் இவ ரொம்ப ஆபத்தானவ, தயவு செஞ்சு இவகிட்ட வராதிங்க, தப்பிச்சு போட்டீங்க. ஏய் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு போயிட்டு அடிக்கும் போது ஹீரோ எதிர்பார்த்துக்க மாட்டான். மிஸ் ஓ பார்த்தா ஒன்னு கொடுப்பா பாருங்க ஷாட்டு பாரத போய் மிஸ் ஓ நீங்க இவ ஆபத்துன்றது எனக்கு தெரியும், நானும்
கேட்டேன், உங்களுக்கு குன்ஃபுலாம் தெரியுமா? ஏய் நீ யாரு பொண்ணு, நீ பயன்படுத்துற டெக்னிக்கை பார்க்கும்போது விங் சூவா பரவாயில்ல, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. கண்டிப்பா உனக்கு நான் யாருன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல ஒண்ணு தாண்டி அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அதுல இருந்து தப்பிச்சு அவ நல்லாவே கவுண்டர் கொடுக்குறா. நம்ம சோவும் ஹீரோ இடையில ஹெல்ப் பண்றதுக்காக தயாரா இருப்பான். இந்த பொண்ணுங்களுடைய சண்டையில நம்ம என்னப்பா போய் பெருசா பண்றது, அவனுக்கு பயங்கரமா சண்டை போடுறாங்களே. ஜோவை பார்த்தா வேற லெவலா அதுல கை தேர்ந்தவங்கள இருக்குதுல, அவளை போட்டு நாக் அவுட் பண்ற லெவலுக்கு போட்டு அடிச்சு விட்றாங்க. இதே சமயத்துல பார்த்தா கேமரா கட் ஆகி டக்குன்னு வேற இடத்துல வருது. என்னடான்னு பார்த்தா நம்ம சொட்டையனா போட்டு அடிச்சான். அந்த ஆளு கையை முறுக்கிட்டு இருக்கான். நான் கோஸ்ட் நினைச்சு எனக்கு ஒரு ஸ்பிரிட் அடிக்கக்கூடிய பேப்பர் ரெடி பண்ணிருக்கியா? நான் கோஸ்ட் எல்லாம் கிடையாதுடா. அதுக்கப்புறம் இன்னும் சித்திரவதை பண்றதுக்காக தயாரா இருக்கான். இது பார்க்க நல்லா இருக்கு. அட கடவுளே, எனக்கு தெரியும் நீ தாய்துவை தேடிதானே இந்த இடத்துக்கு வந்திருக்க. சரியா சொன்ன. இந்த இடத்த வாங்குறதுக்காக ஒரு பிசினஸ் மேன் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தான், இந்த இடத்துல இருக்கவங்களையுமே அடிச்சு தடுத்த சொல்லி. ஆனா நீ இவ்வளவு பெரிய வேலையை பண்ணி வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கல. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க முடியாது. அதனாலதான் நான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஆர்வத்தை வச்சு வந்தேன். அந்த தாய்துன்ற விஷயம் இந்த இடத்துல இருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த கிழமை கிட்ட இருக்கிற 2 விதமான கையில இந்த மோதிரத்தை கட்டி அவன் வச்சுக்கிறான். இதே சமயத்துல மூச்சு வாங்க அவளுங்க சண்டை போட்டு இருக்க. அவ அமைதியா இருப்பா. மிஸ் போவோம், நீ செத்தடின்ற மாதிரி இவ கண்ணா பின்னான்னு போய் அட்டாக் பண்ணதுல அவ பர்ஃபெக்டா நின்று எல்லாத்தையுமே தடுத்து விட்டு போட்டு அடிச்சு விட்டுருவா. அவ திணற சமயத்துல பார்த்தா பயங்கரமான குத்துகளை கொடுத்து திரும்ப பறக்க விடுவா, ரத்தம் கக்கிடுவா திரும்ப. இதே சமயத்துல அவங்க ட்ரெஸ்ஸையும் போட என்ன ஃபைட் போட்டாங்க தெரியுமா? மிஸ்வோ நீங்க வேற லெவல்ல சூப்பரே, காபி சாப்பிடுறீங்களா, உள்ள விசிறி போட்டா எப்படி சண்டை போடுங்க, சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபைட். அப்புறம் நீ யாரா, என்னது என்ன தெரியலையா? அதுக்கப்புறம் பார்த்தா தலைவன் நம்ம இந்தியனும் தலை தெரிய ஓடிங்கிறான். அந்த ப்ரூஸ்லி கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஆப்பிரிக்க ப்ரூஸ்லின்னு பார்த்தா உன்னோட பக்கம் நம்ம இந்தியன் துரத்தின பக்கத்துல ஒரு இடத்துல அவனுக்கு முன்னாடி பெரிய ஆளா இருக்கிற இந்த மாஸ்டர் ஹாங் வந்து போயிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இந்த இந்தியன் உதவி கேட்கும் போது இவனை அப்படியே போட்டு தள்ளுவான். ஒன்னுத்துக்கு உதவாத நாய்கள்லாம் எதுக்கிட்ட என்கிட்ட வந்து உதவி கேட்கறீங்க, எவனுக்கும் பண்ண முடியாது. அதே சமயத்துல அவன் வெட்டின வெட்டில அவன் தலை தெரிச்சு அவனுடைய ரத்தம் எல்லாமே பீச்சு நடிச்சதுல கருப்பு ப்ரூஸ்லி வந்து பயந்துருவாரு. அவர் மயங்கி வைந்ததுல இன்னொரு பக்கம் அவன் வந்து அந்த தொட்டு கிளம்புறான். கண்டிப்பா அந்த தாய்சுவனை பவரை எடுக்காம விட மாட்டான். இதே சமயத்துல பார்த்தா அவன் போயிட்டு இருக்கும் போது படிக்கட்டுல நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த சக்திகள் எல்லாமே வெளிப்படுது. ஹீரோக்குள்ள பார்த்தா அவ்வளவு அதிகப்படியான தாய்சுன்ற பவர் இருக்கு. நான் தேடி வந்தது இங்க தான் இருக்கு. நான் இதை வச்சு நான் இன்னும் கொஞ்ச நாள் நல்லாவே வாழ்ந்துருவேன். ஏமா மிஸ் ஓய் அவனை ஒருத்தவங்களை கத்துற மாதிரில உண்மைதான். இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க தெரியல, நம்மளுக்கு என்ன பண்றதுக்கா? அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அந்த ஆளத்துக்கு வந்துருவான். சோபம் தப்பிச்சிடா வேணான்ற மாதிரி கத்துவாங்க. ஒரே செகண்ட்ல பார்த்தா எவ்வளியும் கொன்றுவான். ஹீரோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு என்ன பண்றது தெரியாம தலைகால் புரியாம இருப்பான். இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து ஹீரோ கிட்ட இருந்து வெளிப்புற உணர்ச்சி மூலியமா சக்திகள் எல்லாமே அவன் பார்த்து ஆச்சரியப்படுறான். இன்னது இவ்வளவானு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ தானே எனக்கு வேணும், உன் உயிரை கொடுத்துருன்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல எங்கேயும் போக முடியாம மொட்டை மாடிக்கு போறான். அங்க போன ஏகப்பட்ட திங்ஸ் வச்சுட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணி ஹீரோ அடிக்க. ஆனா ஹீரோக்கு ஒண்ணுமே இருக்குது. அவன் அதெல்லாமே அசால்ட்டா தூக்குவான். என்னடா இது, நானா இவ்வளவு வெயிட் எல்லாம் தூக்குறான் அசால்ட்டா. அவன் மேல பட்ட எல்லா விதமான காயங்களும் அப்படியே ஆடிடுச்சு. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, சூப்பர் பவர் எதனா வந்துச்சோ. அந்த டைம்ல அந்த கிழவனை ஓபன் பண்ணி வந்துருவான். தம்பி உங்ககிட்ட இருக்க சக்தியை மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்க, நீ ஃபீல் பண்ணாத. இது எல்லாத்துக்கு காரணம் தாய்ஸோடைய பவர் தான். அது எதுக்கு உனக்கு கூடிய இருக்கணும் வந்து நான் யோசிக்கிறேன். இதே சமயத்துல பார்த்தா அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த தாய்ஸுன்ற பவர் எடுக்கிறான். இதுக்கான ரீசன் என்னடானா அவனுடைய இதயமும் இந்த தாய்ஸுன்ற ஒரு சக்திகளை கொண்டு இயங்குற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. அந்த ஒரு இதயத்தை ரன் பண்ணணும்னா தாய்ஸுன்ற இந்த ஒரு எனர்ஜி தேவை. அதுக்குதான் ஹீரோ கிட்ட இருக்கிறது எடுத்துக்கிறான் மொத்தமா. ஹீரோவால ஒரு இடத்துல மூச்சு விட முடியல, இன்னொரு பக்கம் ஹீரோ ஓடிய அந்த தாய்ஸு த்ரெட் எல்லாமே கனெக்ட் ஆகுதுல. ஒரு இடத்துல அந்த குடிமை மண்டைக்கு சிக்னல் போயிடுது. கிளம்ப பார்த்தா ஒரு பக்கம் தப்பிச்சிட்டான். ஆஹா நிலம மோசமாகுது, கண்டிப்பா நம்ம யாரையாச்சும் ஒருத்தர் இந்த இடத்துல இழக்க போறோமோ. சரியா வந்து அந்த உதவத்தை ஏற்றிருப்பான அது கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சு நிற்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஹீரோ திணறிட்டு இருக்கான், அவன் சக்தியை உறிஞ்சிட்டு இருக்கான். இந்த ஒரு சமயத்துல அந்த கிழவனும் அந்த ஊதுவத்தி அணைஞ்ச உடனே ஹீரோ ஒரு பக்கம் காமிக்க ஹீரோ செத்துட்டான் அப்படின்னு நினைப்பு வந்த உடனே பார்த்தா டக்குன்னு அந்த இடத்துல பச்சை கலர் லைட் வந்துட்டு குடிமை மண்டை வந்து ஒரு அடி கொடுப்பான் பாருங்க. அவன் தலையை பூச்சி நிறுத்துவான். தூக்கி அடிச்சதுல ஆள் யாரான்னு பார்த்துட்டு சாக்காயிடுவான். அந்த கிழவன் ஒரு பக்கம் தன்னோட எல்டர் கிட்ட உதவி கேட்கறான். நீங்க கண்டிப்பா எங்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணி ஆகணும்னு. ஹீரோவும் யாரான்ற மாதிரி பார்க்க உண்மையிலேயே வந்திருக்கேன். இப்போ அவன் பக்கம் அந்த எனிமி கிட்ட டேய் நீல் டவுன் போடு. நீங்க கேட்ட மாதிரி பண்ற பிரின்ஸ் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் சேனன் தலைவன் பார்த்தா பிரின்ஸ் ஆள் பார்க்க வேற லெவலா இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டீஸ் பண்றோம். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.